ஃபஸ்ட்டு ரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரேஷனில் அரிசி ஃப்ரீ. பவரை 100 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணணும். செல்ஃபோனில் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்கள மிஸ் கால் விடுங்க, வெக்கமே கிடையாது. நான் லோ பட்ஜெட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்திருக்கேன். அவரே லோ பட்ஜெட்டில் தான் செலவு பண்ணுவார். அவருக்கு என்னடா நீ லோ பட்ஜெட்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸை கொடுக்குறதுக்கு, கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு, ப்ரொடக்டிவாக வந்து காசை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். முதல் டிப், நீங்கள் வந்து ரேஷனில் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. வெளியெல்லாம் வாங்காதீங்க. ரேஷனில் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க கல் வச்சு நீங்கள் வீடை ஃப்யூச்சரில் கட்டுறீங்கன்னா அந்த கல்லுகளை நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ரேஷனில் பாம் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வெளியே சன்ஃப்ளவர் ஆயில் இதுன்னு சொல்லுவாங்க, எதுவும் வாங்காதீங்க. ரேஷனில் நீங்கள் வந்து பாம் ஆயில் வாங்கினீங்கன்னா சமையலுக்கும் வச்சுக்கலாம். உங்கள் வண்டி திடீர்னு நின்றுச்சுன்னா அதுக்கும் என்ஜின் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது, நீங்கள் வந்து வீட்டில் 50 யூனிட்டை தாண்டி பவர் யூஸ் பண்ணாதீங்க. இருட்டாயிடுச்சு. ஐயோ, பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சோ. பிரீதா, என்னடி இருட்டாயிடுச்சு, கரண்ட் எதுவும் போயிடுச்சா? கரண்ட்லாம் போல, நீ தானே கரண்ட் கம்மியா யூஸ் பண்ண சொன்ன, அதனால பவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து நான் அந்த பட்ஜெட் ஸ்ரீனிவாசன் அவர் மாதிரி ஃபுல்லாக பேசி அதே கான்செப்டை கறந்து, பழைய கான்செப்டை கறந்து பழைய மாதிரி வீடியோ கிடையாது. இது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்ச முட்டாள் இல்லைன்னா வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்ச டம்பான பர்சன் யாராச்சும் இருந்தால் அவங்கள வந்து இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள காட்டிலும் ஒரு முட்டாள் இதோ என்ன ஆச்சுன்னு விலாவரியாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ரேண்ட் வீடியோ. ரேண்ட் யாரை பற்றி? என்னை பற்றி நானே கேவலமாக திட்டிக்கிற வீடியோ. ஏன் இந்த மாதிரி வீடியோனா, இதுக்கு முன்னாடி 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டேன். அதில் கால் உடைஞ்சிருக்கு, அடிபட்டுருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டால் பார்க்குறவங்க எல்லாம் ப்ரோ ஃபன்னியாக இருக்கு, என்ன ப்ரோ இவ்வளோ காமெடியாக இருக்கு, நானே சோகத்தில் வீடியோ போட்டிருக்கேன், ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது உங்களுக்கு ஃபன்னியாக. ஸோ அதே கான்செப்டில் இப்போ நான் என்னோட கான்செப்டே நான் கறந்து இன்னொரு வீடியோ போட போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. இது வந்து எப்படின்னா, நான் ஒரு 20,000 ஒரு கேவலமான மேத்தமேட்டிஷியன். அது நான் தான் கேவலமான மேத்தமேட்டிக் கணக்கு போட்டதுனால 20,000 நான் வந்து இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது. 20,000 எனக்கு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 20,000 வந்து எப்படி 20,000 நான் செலவு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன். தேவையில்லாமல் ஒரு 20,000 செலவு பண்ணிட்டேன். அதுதான் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2-3 மாதமாகவே ஆக்சுவலாக இஎம்ஐ இருக்குது எனக்கு. இஎம்ஐ போக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் வரும். அந்த அமௌண்ட்டையும் ஒரு கேவலமாக ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த ரேண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தா ஓகே, கொஞ்சம் ப்ராப்பராக செலவு பண்ணணும் அப்படின்ற ரிமைண்டர் எனக்கே வரும்னு. போன மாதம் வேறு நான் கீழே விழுந்து வாரினேன்ல, அதுக்கு வேறு அந்த பைக்குக்கு ஒரு 7,000. அந்த மாதிரி பல்காக இனிமேல் செலவு பண்ணக்கூடாது. பார்த்து ஒரு ரூபாயும் பார்த்து செலவு பண்ணணும்னு இந்த மாதத்தை ஆரம்பித்தேன். இந்த இயர் ஆரம்பித்த மக்களே, ஆரம்பித்து 3வது நாள், இன்னைக்கு 3ஆம் தேதியா, 3வது நாளே இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. எவ்வளோ ஒரு கேவலமான மேத்தமேட்டிக்கல் கணக்கு போட்டிருந்தா தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ சொல்கிறேன், கதையை சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி வளவலன்னு இழுக்கும். முதல்ல கதையை சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் a nice day guys. 25 டிகிரி, நல்லா வந்து ஷைனிங் சன். நான் வந்து பால்கனி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரேன். வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு பெல் அடிக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு யாருமே எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் போய் கால் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இவங்க வராங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பெல் அடிச்சோடனே யாரா நம்ம வீட்டுக்கெலாம் பெல் அடிக்கிறா புதுசாக, இப்போ பழக்கப்பட்ட ஏரியானா தெரிஞ்சவங்க அடிப்பாங்க. இங்கே யாருமே அவ்வளோ பழக்கமும் பண்ணல. ஸோ பெல் அடிச்சோடனே யாரா அது பெல் அடிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு நண்பர், ப்ரோ உங்களுக்கு வந்து பால்கனி ஷீட் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டார். மலையாளத்து நண்பர். நான் வந்து என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஷீட்னா எப்படி ப்ரோ அப்படின்னோடனே எனக்கு உடனே வந்து மைண்ட் வந்து இதான் தோணுச்சு. ஏன்னா போன வாட்டி மழை வந்து நல்லா பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சப்போ வந்து நான் பால்கனியில் ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்கேன். அந்த ஊஞ்சல்லாம் டேமேஜ் ஆகி ஃபுல்லாக தண்ணி, சரியான மழை இல்லை, ஃபுல்லாக தேங்குற அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஆனால் உள்ளெல்லாம் வரல, ஜஸ்ட் ஓரத்தில் நான் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், தேவையில்லாத பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன்னா அங்கெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ இது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் வந்து பார்த்துட்டு கீழே போய் அவர்கிட்ட பார்த்தோன்னே அவர் காமிச்சாரு, இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற பால்கனி ஃபுல்லாக கவர் ஆகிடும் ப்ரோ, பிவிசி இதில் போட்டு தருவோம், உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மழை தண்ணிலாம் உள்ளே வராது, நீங்கள் வெயில் டைம்லாம் அதிகமாக வெயில் வச்சா போட்டுக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஓகே நல்லா யூஸ் ஆகுமே அப்படின்னு நான் எவ்வளோன்னு கேட்டேன். ப்ரோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 rupees ப்ரோ அப்படின்னு சொன்னார்.
110 ஸ்கொயர் ஃபீட் வந்து 110 rupees ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஓகே 110 தானே ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், அந்த பால்கனியோட அளவுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்னு எந்த கேவலமானவன் எவனுமே அப்படி நினைக்க மாட்டான் நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால்கனி அளவுக்கு மட்டும்தானே போட போகிறாங்க. ஸோ பால்கனி எவ்வளோ இருக்கும், 20 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ 20 ஸ்கொயர் ஃபீட்னா 20 into 110 20 into 110 நம்ம ஒரு 2000 ரூபாய் கணக்கு வருது. எவ்வளவோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். இது என்ன யூஸ் ஆகுது தானே, ப்ரொடக்டிவ் தானே, இவ்வளோ நல்ல விஷயம் நம்மளுக்கு 2000 கிடைக்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்க. நான் வச்சிருக்க ஊஞ்சலே 3000, ஃபுல் பால்கனி கவர் பண்ணுறதுக்கு 2000 நினச்சிருக்கேன் நான். அவ்வளோ ஒரு முட்டாளா அப்படி ஒரு கேவலமான அசம்ஷனை வச்சுட்டு நான் வந்து மேலே வந்தேன். இந்த மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பால்கனி கவர் பண்ணுறதாண்டி ஃபுல் பால்கனி கவர் ஆகிடுமா, எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் 2000 தாண்டி ஆகுது. வேணாம் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுற, விடு இப்போ நல்லா தானே இருக்குது, அடுத்து மழை வரப்போ பார்த்துக்கலாம். ஆணாதிக்கம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு என்ன தெரியும், நான் பார்க்குறேன் இப்போ நல்லா யூஸ் ஆகும் பா. நீ என்ன கஷ்டப்படுறியா, நான் தான் மழை பெஞ்சா ஊஞ்சல் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியிருக்கு, அங்கெல்லாம் கழுவி தள்ள வேண்டியிருக்கு, நீ ஏன் கஷ்டப்படுற, எனக்கு தான் தெரியும் தேவை அது அப்படின்னு சொல்லி அந்த நண்பரை கூப்பிட்டு வந்து ப்ரோ நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேட்டால் ப்ரோ 1/2 hour கம்ப்ளீட் பண்ணி தருவோம் ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா டப்பு சூப்பராக வேலை செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக நான் பார்த்ததே இல்லை. பயங்கரமாக வேலை செஞ்சாங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து கையில் 2 பேருமே வந்து காரில் வந்து விற்கிறாங்க. காரில் வந்து அந்த பொருளை விற்றுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவுட்டு, என்னடா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம இல்லாதப்போ வந்து தெரியப்படத்தில் வர மாதிரி சண்டை போட போகிறாங்களோ அப்படின்லாம் வேற ஒரு பயம். 2 பேரும் வந்து கையில் வந்து ஐஃபோன் வேறு வச்சுருந்தாங்க. ஐஃபோன்லாம் வச்சுருக்குறாங்களே இவங்க பரவாயில்லையே பணக்காரங்களா இருந்துட்டு இந்த வேலை ஓகே, இந்த ஸ்டார்ட் அப்லாம் எல்லோரும் பண்ணுவாங்கள்ல பேஷனாக, அந்த மாதிரி பேஷனாக பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே ப்ரோ நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே பக்கத்துலேயே இருந்தேன். அவங்களே பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க வேலையை தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஒரு 45 minutes எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டோடனே நான் வந்து கேட்டேன் ப்ரோ, நான் வேறு அப்போ நினச்சேன், என்ன நினச்சேன்னா அதுக்கு தான் சிரிச்சேன். அப்போது ஒரு 2000 ரூபாய்க்கு காசுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. இந்த பைப்பு இந்த ரா மெட்டீரியல்ஸே உங்களுக்கு காசு போயிடுமே. அது செம்ம குவாலிட்டியான ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு இந்த இமேஜ் காட்டுறேன், இங்கே இருக்குது ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள். இவ்வளோ குவாலிட்டியானதை இவங்க எப்படி ஓகே கேரளாவில் கம்மி விலைக்கு விற்கும் போல் இங்கே எடுத்துகிட்டு வந்து வீடு வீடாக போட்டு தராங்க போல், பரவாயில்ல நம்மளுக்கு இது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வேற அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ கம்மி விலைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இது பண்ணி தரீங்க ப்ரோ, நம்மக்கிட்ட எல்லாம் கம்மி தான் ப்ரோ, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் அடிக்க சொல்லுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சார். ஓகே ப்ரோ இப்போதைக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டோடனே ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ ஆச்சு அப்படின்னோடனே இருங்க ப்ரோ கேல்குலேட் பண்ணுறேன்னு. என்ன ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ப்ரைஸு அப்படின்னு. அப்போ தான் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்னு எனக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்கொயர் ஃபீட்டுன்றது பால்கனி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடையாது, அந்த ஷீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ணுற பிகர் வேற. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க யாராச்சும் இப்படி ஏமாறுவாங்களா, ஆனால் நீங்களுமே காலையில் டப்புன்னு ஃபஸ்ட்டு டாட்டாக இருக்கும்போது ஏமாந்து இருந்திருக்கலாம். ஆனால் இது ஏமாறுறது கிடையாது, உங்களோட மைண்டில் ஏமாந்துட்டீங்க. அவங்க ஏமாத்தலை, வார்த்தைகள் முக்கியம், அவங்க ஏமாத்தலை, யாரையும் மிஸ்லீட் பண்ணக்கூடாது. நான் ஏமாந்துட்டேன் என்னோட மைண்டு கிட்ட. இது என்ன ப்ரோ 2000 அப்படின்னா, இல்லை ப்ரோ நான் பார்க்குறேன் எவ்வளோன்னு அப்படி சொல்லிட்டு ஹைட்டு இன்ட்டு வித்து இன்ட்டு 110 அப்போ தானே அந்த ஸ்கொயர் ஃபீட் வரும். ஹைட்டு இன்ட்டு வித்து போட்டு இன்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் போட்டு 23,000 சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க 2000 தானே ப்ரோ ஆகுது அப்படின்னா, இல்லை ப்ரோ அப்பயும் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் 2000 தானே ஆகுது, அதான் ஒரு தப்பை ஒத்துக்கவே மாட்டேன், இவ்வளோ தானே ப்ரோ ஆகுது அப்படின்னா. இல்லை அவர் காமிக்கிறாரு, இதை பாருங்க ப்ரோ ஹைட்டு 7.5 inches வித்து அது ஏதோ ஒரு அந்த மேக்ஸிமம் இங்கே நான் போட்டுறேன் இன்ட்டு இந்த அமௌண்ட்டு. இப்போ நான் போட்டது வந்து ரிவைஸ்ட் அமௌண்ட். நான் கெஞ்சி பிச்சை எடுத்து ப்ரோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ரோ இவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னாலே இந்த அமௌண்ட்டு கம்மி பண்ணார். இப்படி வந்து காலங்காத்தால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒழுங்காக 8th standard 9th standardல மென்சுரேஷன்லாம் கரெக்டாக படிச்சிருந்தா, மென்சுரேஷன் தானே 2 மென்ஸ்ட்ரல் நேரம் ஒன்று இருக்குது,
இந்த 2025 என்ன மாதிரி இப்படி தேவையில்லாமல் காசு செலவு பண்ணாதீங்க, வீண் செலவு பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு வார்ன் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஐம் சாரி. பாய் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், டேக் கேர். ஒரு அப்ரிஷியேஷன் அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அது வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரிஷ். இவன் கூட நான் வந்து ஒரு 12-13 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கேன். சின்ன 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்டு. இவன் வந்து எவ்வளோ ஒரு மெச்சூர் ஹியூமன் பீயிங்காக ஒரு நல்ல மனுஷனாக மாறி இருக்கான்றதை நான் இந்த 12 இயர்ஸில் பார்த்துருக்கேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். முதல்ல வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது என்னோடய ஃபோட்டோஸ்லாம் FBயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து லைக்லாம் பண்ண மாட்டான். அப்புறம் அந்த அஹான்னு ஒரு ரியாக்ஷன் வந்துச்சுல, அதுலேருந்து எல்லா ஃபோட்டோக்கும் அஹா தான் பண்ணுவான். அது சின்ன வயசில் நம்மளுக்கு இந்த லைக் வந்தால் வேறு ஒரு நல்ல ஒரு நான் என்ன ஃபீலிங், அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். மச்சான் என் ஃபோட்டோ லைக் பண்ணுறேன் அப்படி சொன்னால் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏதாவது முடி வெட்டினா கேவலமாக இருக்குன்னுவான், ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டால் நல்லா இல்லைன்னுவான். எல்லாத்தையுமே நல்லா இல்லைன்னு சொல்கிற ஆள் நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன்னு அவனை மாதிரி யாருமே இன்னும் நான் அப்ரிஷியேட் பண்ணல. அப்ரிஷியேட் இன் த சென்ஸ் சப்போர்ட் பண்ணல. எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறான், மச்சான் இது நல்லா இருக்குடா, இது பண்ண நல்லா இருக்குடா அப்படின்றான். இந்த பார்ட் நல்லா இருக்கு இந்த வீடியோவில், நான் உன் வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்ப்பேன். வேலிடாக ஒரு கிரிட்டிசிசம்லாம் சொல்கிறான், இது நல்லா இல்லை, இந்த மாதிரி பண்ணாத, வளவலன்னு பேசிகிட்டே இருக்காத. அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன். கிரிட்டிசிசமும் கொடுக்குறான், அப்ரிசியேஷனும் பண்ணுறான். அப்பா யாரா அவன் இவ்வளோ சூப்பராக மாறிட்டான், ஒரு ஃபோட்டோக்கு லைக் கூட பண்ணாதவன் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. மச்சான் உனக்காக ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். டிசைனில் கலர் சட்டையை போடுவான், என் மேல கைய வச்சான் சாமாயத்தின்னு ஓடுவான். துன்பத்தில் இருக்கும் போது சொல்லுவான் எழுந்து வாடானே, என்னைக்குமே சொல்லுவான் பொண்ணு தட்டி விட்டு போடானே, தட்டி விட்டு போடானே, தட்டி விட்டு போடானே. நீங்கள் வந்து வீட்டில் 50 யூனிட்டை தாண்டி பவர் யூஸ் பண்ணாதீங்க. ஐயோ இருட்டாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்கு, பேய் வருமா அப்படின்னு இருட்டை பார்த்தோன்னு ஒரு பயம் வருதுன்னு வச்சுப்போம். நம்மளே இருட்டாக மாறிட்டு அந்த பயம் போயிடும்ல.